ஆனா திடீரென்று அவர்கள் வந்து அப்புறப்படுத்தி 25,000 குடும்பங்களை இரவோடு இரவாக மாற்றி அமைத்தார்கள். நினைச்சு பாருங்க. இப்போ என்னுடைய அடையாளம் 2 அடையாளம் எனக்கு முக்கியமா இருக்கு. ஒன்று வந்து என்னுடைய தாய்மொழி தமிழ். அடுத்த ஒரு முக்கியமான பல அடையாளங்கள்லாம் இருக்கு. அதுல முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னா என்னுடைய சொந்த ஊரு. எல்லாத்துக்கும் சொந்த ஊருன்னு ஒண்ணு இருக்கு. போதும். கீழ்சிவரி எனக்கு சொந்த ஊரு. அங்கதான் என் பாட்டம் பூட்டம் எல்லாம் அங்க வாழ்ந்தது. எங்க அப்பா அங்க பிறந்தது, எங்க அப்பா அங்க படிச்சது. நான் அங்க அடிக்கடி நான் போய் பார்ப்பேன். சமாதி எல்லாம் அங்க இருக்கு, தாத்தாவது எல்லாமே அங்கதான் இருக்குது. இன்னைக்கு திடீரென்று அந்த ஊரை காலி பண்ணிடு, கிளம்பு அப்படின்னு சொன்ன எவ்வளவு கோபம் வரும். உங்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு யாராவது வந்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக அது தவறு. அதே போலதான் இங்கே கிளம்புங்க, விஜயமான் நகரத்தில் அங்க நாங்க ஒதுக்கி உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம்னு ராவோடு ராவாக அங்க அனுப்பி வைத்தார். குழந்தை கையெல்லாம் குழந்தைகள். நம்முடைய தனவேல் அவர்கள் ஐஏஎஸ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ், அவங்க குடும்பத்தை சேர்த்து எல்லாமே அங்க அற்புதப்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. என்எல்சி உடைய தேவைகள் இருந்தா பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலுடைய மின் தேவைகள் 17,000 மெகாவாட். தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தி 36,000 மெகாவாட், 2 மடங்கு அதிகமா இருக்கு. இது தனியார் அரசு சேர்ந்து நான் சொல்றது. நான் அதுல என்எல்சி உடைய இங்க நெய்வேலி உள்ள என்எல்சி உடைய உற்பத்தி கிட்டத்தட்ட 2,400 மெகாவாட். 2,400 மெகாவாட்ல தெலுங்கானா கொஞ்சம் கொடுக்கறான், ஆந்திராவுக்கு கொடுக்கறான், கர்நாடகா கொடுக்கறான், பாண்டிச்சேரி கொடுக்கறான், கேரளா கொடுத்துட்டு நமக்கு சொற்ப கரண்ட் கொஞ்சம் கொடுக்கறாங்க. இந்த சொற்ப கரண்ட்டுக்காக நம்ம 40,000 ஏக்கர் நம்ம இழந்துட்டோம். அவனுக்கு இன்னும் 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் வேண்டும் என்று கோரிக்கை அரசிடம் வைத்திருக்கின்றார்கள். அரசும் அது என்ன காரணம் எனக்கு ஒன்னும் புரியல. அமைச்சரை கேட்டா எனக்கு வந்து எங்க தலைமை எங்களுக்கு வற்புறுத்துறது. ஏன் அதை எடுத்து சொல்லுறது? இங்க நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். அப்படி ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அதனால இது ஏன்னா இதுக்கு அப்புறம் என்னன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த 2 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஊராக வந்தோம். ஒரு முதலில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அதன் பிறகு 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். அதன் பிறகு ஒரு நாள் முழுவதும் கடையெடுப்பு போராட்டத்தை நடத்தினோம். எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு நாள் பூட்டு போடுற போராட்டம், அடையாள பூட்டு போடுற போராட்டத்தை நடத்தணும். அதுக்கப்புறம் கருத்து கேட்கிற கூட்டம் நடத்தணும். அதுக்கப்புறம் 100 விவசாய சங்கங்களை அழைத்து அதற்கு பேசணும். எல்லாம் பேசியும் அதன் பிறகு திடீர்னு நம்முடைய தலைமை செயலகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, அமைச்சர்கள் கூட்டம். அழையா விருந்தாளியாக அங்க நான் போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் பேசி சண்டை போட்டேன். நான் எதுக்கு சண்டை போட்டேன்? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று. இது நம்முடைய கடமை. இது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். நான் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை கட்சிகள், எவ்வளவு கட்சிகள் இருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் குறையா நான் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். நான் மற்ற கட்சிகள் எல்லாம் அடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் என்றுதான் பார்க்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த தலைமுறை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம். அதனாலதான் எனக்கு வலிக்குது. மற்ற கட்சிகளுக்கு ஏதோ அடையாளமாக போராட்டம் செய்வார்கள், அவ்வளவுதான். ஆனா எனக்கு உண்மையிலே வலிக்குது. ஐயாவுக்கு வலிக்குது. எதுக்கு? ஐயோ நம்ம மண்ணை அழிக்கிறாங்களே, ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போறாங்க. எம்ஆர்கேக்கு இந்த உணர்வு இல்லையா அவருக்கு? அதாவது எனக்கு படபடன்னு இருக்கு. நான் சென்னையில் இருக்கிறேன். ஆனா எனக்கு என்ன படபடன்னு இருக்கு? ஐயோ இங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்த தலைமுறை, உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க எங்க சாப்பிடுவாங்க, விவசாயம் எப்படி நடக்கும், இங்க எங்க தண்ணி குடிப்பாங்க, அந்த எண்ணம், அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. அது படபடன்னு எனக்கு இருக்கு.